வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து ஏறுவோம் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ஏறுவோக்கும் இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வரல. எப்போ தான் வரும்? நம்மளோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ கொடுத்துட்டோம் இதை பற்றி. பட் இருந்தாலுமே இன்னும் ரிசல்ட் வராதனால நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கட் ஆஃப் என்ன, வேக்கண்ட் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. யூடியூப்லும் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் அதை பற்றி எந்த ஒரு டேட்டாவும் கிடைச்சிருக்காது. எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஏன் ரிசல்ட் இன்னும் டிலே ஆகுது, ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்யூச்சரில் நம்மளோட சேனல் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஏர்ஓ கோயம்புத்தூர் அண்ட் சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஒரு சில ஏர்ஓ எல்லாமே ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மற்ற ஏர்ஓஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்ஓ செலெக்ஷன் வருது அப்படின்னா, அதாவது இந்த வருஷத்துக்கான செலெக்ஷன் வருது அப்படின்னா, போன வருஷம் இந்தியன் ஆர்மி அக்னிவீரை மாற்றிட்டாங்க. அதில் ஃபஸ்ட் பேட்ச் ட்ரைனிங் போனவங்க திருச்சி ஏர்ஓ, செகண்ட் பேட்சில் கோயம்புத்தூர் ஏர்ஓவும் சென்னை ஏர்ஓவும் போனாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில ஏர்ஓலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் செகண்ட் பேட்சில் போனவங்க இன்னும் பாஸ் அவுட் ஆகலையாம். அதில் இந்த மந்த்தோ ஜனவரி மந்த்தோ பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நார்த் சைடில் ஒரு சில யூடியூப்பில் கொடுத்துருந்தாங்க. நான் அதில் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஓகேங்களா? அதனால் ரிசல்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட வரலாம். இன்னும் இந்த வீக்குக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இந்த வீக்கை தாண்டி போகாதுங்க. ஓகேங்களா? அண்ட் கட் ஆஃபை பற்றி நிறைய வீடியோவில் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் கட் ஆஃப் ஃபஸ்ட்டு பேட்ச் அடித்து 10 புல்லப்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா 30 கொஷின் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்துடும். இது எல்லாமே ஒரு கெஸ்ஸில் தான் சொல்கிறேன். பட் இவ்வளவுமே வராது. ஓகேங்களா? செகண்ட் பேட்ச் அடித்து 40 கொஷின் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்துடும். பட் இது ஒரு அனலைஸ் தான். ஓகேங்களா? எப்படினாலும் சேஞ்ச் ஆகலாம். பட்டு நீங்கள் அதாவது எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் எத்தனை கொஷின் எழுதனே தெரியாத இருப்பாங்க, அவங்களாம் கூட பாஸ் ஆகிறவங்க. ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுடைய லக்கை பொறுத்து அந்த நீங்கள் எப்படி எக்ஸாமில் எழுதியிருந்தீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் இந்த வீக்குக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனல் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்ததும் பப்ளிஷ் பண்ணுவோம். அது என்ன டைம் இருந்தாலும் ரிசல்ட் எவ்வளோ நேரத்தில் வருதோ அதை நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து. அப்போ தான் ரிசல்ட் வந்ததும் நம்மளோட சேனலில் தெரியப்படுத்துவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு ஏதாவது அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் அடுத்த வருஷத்துக்கான செலெக்ஷன் நம்மளோட அஃபிஷியல் இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி 7ஆம் தேதி அப்படி இல்லை 8ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். அண்ட் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அது மாதிரி நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போய் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. இந்தியன் ஆர்மியிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். பட் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போய் போட்டிங்க அப்படின்னா 100 ரூபா எக்ஸ்ட்ரா அவங்க போடுறதுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, தப்பாக இருக்குது, என்ன பயப்படுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டரே கொடுத்துருங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவீங்க. மீது எல்லாமே உங்களுடைய மார்க் தான் என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போவே நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதாவது ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய நேமும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டில் லாகின் பண்ணும்போது அதே தான் உங்களுடைய ஃபோன் நம்பரும் ஓடிபிலாம் போகும். அதனால் டிஜிலாக்கர் கொடுப்பாங்க. அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 10th மார்க் ஷீட்டில், அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் இன்சில் இருக்கும். அதே மாதிரி இது ஆதார் கார்டில் உங்களோட அப்பா நேம் ஃபுல் நேம் இருக்கும். ஓகேங்களா? அதனால் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்ட்லேயும் மாற்றிக்குவாங்க. ஏன்னா அது அப்ளிகேஷன் போடும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் பற்றி தெரியணும் அப்படி இல்லைனா ஏதாவது தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.